Supreme Furniture, truly stylish. மயிலாடுதுறையில் நகராட்சி வணிக வளாகத்தில் ஆக்கிரமித்து நடத்தப்படும் பாய் வீட்டு கல்யாண பிரியாணி என்ற உணவகத்தில் ஆய்வு நடத்தச் சென்ற சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட 2 பேர் தாக்கப்பட்டதாக கூறி நகராட்சி ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆய்வின் போது கொக்கியில் மாட்டியிருந்த பிளாஸ்டிக் பைகளை எடுக்க சுகாதார ஆய்வாளர் பிருந்தா முற்பட்டதாகவும் ஹோட்டல் ஊழியர்கள் அதை பிடுங்கிய போது கொக்கி தமது மோதிரத்தில் மாட்டி ஆய்வாளர் பிருந்தா அலறியதாகவும் கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட நகரமைப்பு பிரிவு உதவியாளர் முருகராஜையும் ஹோட்டல் ஊழியர்கள் தாக்கியதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் ஹோட்டல் ஊழியர்கள் சமரசம் பேச நகராட்சி அலுவலகத்துக்கு வந்தபோது இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இன்று ஒரு மதியம் பிரியாணி நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கப்ப இரண்டு நபர்கள் வந்து நம்ம கடையில பிரியாணி வாங்கினாங்க. வாங்கினதுக்கு பைசா கேட்டோங்கிறப்ப பைசா வந்து இல்லை முனிசிபாலிட்டின்னாங்க. சரி, இல்லை யாரா இருந்தாலும் நம்ம பைசா வாங்கிட்டு தான் கொடுக்குறோங்கிற மாரி நம்ம சொன்னோம். இல்லை நம்ம முனிசிபாலிட்டி தான் வந்திருக்கோம்னாங்க. நம்ம இல்லைண்ணா பைசா வந்தால் தான் கொடுக்க முடியுங்கிற மாரி சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு 4-5 நபர்கள்கிட்ட வந்து திடீர்னு உங்கள் கடையை சோதனை பண்ணுறோம், முனிசிபாலிட்டியில் வந்திருக்கோம். சரி, எதுக்கு வந்திருக்கீங்க, என்னதுங்க? இல்லை நாங்கள் முனிசிபாலிட்டிலேருந்து சோதனை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், நீங்கள் ஒத்துழைங்க. நம்ம ஒத்துழைச்சோங்கிறப்ப சில கூட இருந்த நபர்கள் வந்து அந்த பிரியாணி கேட்டு கொடுக்கலங்கிற கூட இருந்த நபர்கள் வந்து யதார்த்தமான வார்த்தைகள், முன்னுக்கு பிறனான தவறான வார்த்தைகள், இங்கே நீங்கள் கடை நடத்திட முடியுமா, பிரியாணி கேட்டால் கொடுக்க முடியாதாங்கிற மாரி நம்மகிட்ட வேலை பார்த்த லேபர்கிட்ட வார்த்தையை விட்டுருக்காங்க. அது நம்ம எப்படி காசுக்கு தான் கொடுக்க முடியும், நம்ம சும்மா கொடுக்க முடியாதுங்கிற மாரி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம உடனே அவங்களுக்கும் நம்மளுக்கும் வாக்குவாதம் ரொம்ப அதிகமாகும். நீ துருக்கான கடை நடத்திடுவ, நீனு இது பண்ணிடுவ, நீனு உன்னாட்டி என்ன பண்ண முடியுங்கிற மாரி சிறுபான்மை எங்களை வந்து ஒடுக்கணுங்கிற நோக்கத்தடியே இதோட தொடர்ந்து ஒரு 3 மாதத்துல 2வது வாட்டியா வந்து நம்மள கடையை ஆய்வு செய்யுங்கிற பேர்ல ஏதோ பின்புலத்திலேருந்து யாரோ ஒரு ஆளுகள் சொல்லி இது நம்ம கடை நல்லவிதமா தான் நடத்திட்டு வரோம், இத்தனை மக்களுக்கு நம்ம நல்லவிதமா கொடுத்துட்டு தான் இருக்கோம், இது மக்கள் கலெக்டரோ இல்ல போலீஸ் அதிகாரிகளோ இது வந்து நல்ல தீர்வு காணுங்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இல்ல இப்ப அவங்ககிட்ட நம்ம வாக்குவாதம் பண்றோம், நம்ம அவங்கள வாக்குவாதம் நடக்குது, நம்மளுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் நடக்கணும். தள்ளுமுள்ளு நடந்ததுதான், தாக்குறோங்கிறதுக்கு வந்து எந்த இதுவும் இல்லை. தள்ளுமுள்ளு 2 பேருக்கு நடந்ததை அவங்க தாக்கணுங்கிற மாரி அவங்க கொண்டு போயிட்டாங்க. அதிகரித்து நம்மளுக்கு எதுவும் தெரியாது. வராங்க, எந்த ஐடியும் இல்லை, எந்த ஷோ ஐடியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு 10 பேர்கிட்ட திடீர்னு வராங்க. அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நாங்க கடையே என்னன்னா ஒரு 12:30 மணிக்கு மேலதான் ஓப்பனே, ஜும்மா தொழுதுட்டு தான் நாங்க ஓப்பனே பண்ணுவோம். அப்பங்கிறப்ப இது தூண்டுதல் பேர்ல தான் இது நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து இந்த இது நடக்குனுங்கிற மாரி தூண்டுதல் பேர்ல தான் நடந்திருக்கு. Supreme Furniture, truly stylish.